நாளிலும் செய்திக்கு செல்வதற்கு முன்பதாக ஒரே ஒரு காரியத்தை, நான் கேட்ட ஒரு காரியத்தை, அடிக்கடி என்னுடைய இருதயத்திலே நான் யோசிக்கின்ற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம். ஒருவர் இப்படியாக சொன்னார், ஒரு கிறிஸ்தவன் பூமியிலே வாழ வேண்டும் என்று சொன்னால் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி, இது ஒரு பட்டிமன்றம், அதில் ஒரு ஆசிரியர் பேசினார். எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு சிலபஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். எப்படியா? ஒரு சிலபஸ் இருக்கு. ஒரு கிறிஸ்தவன் இந்த பூமியில எப்படி வாழணுங்கிறதுக்கு ஒரு சிலபஸ் இருக்குது. சிலபஸ் அப்படின்னா என்ன? பாடத்திட்டம். ஸ்கூல் டீச்சர்ஸ்க்குலாம் தெரியும் இல்லையா? பாடத்திட்டம். அப்போ ஒரு மனிதன் இந்த பூமியிலே வாழணும்னா எப்படி வாழணும், ஒரு பாடத்திட்டம் இருக்குது என்று சொல்லிவிட்டு அதை 3 வகையாக அவர் பிரித்து அவரை சொன்னார். முதலாவது அவர் சொன்னது சண்டே ஸ்கூல். என்ன சொன்னாரு? சண்டே ஸ்கூல் போறவங்களா இருக்கிறீங்களா? கொஞ்சம் பேர் தான் இல்லை, எக்ஸாம் ஸ்கூல் இல்லையா? சரி, சண்டே ஸ்கூல். அது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பருவம் சண்டே ஸ்கூல் என்று சொன்னார். இரண்டாவது ஒரு பருவம் அவர் சொன்னது யூத், வாலிப பருவம். கற்றுக்கொண்டதை பின்பற்றுகிற, கடைபிடிக்க வேண்டிய ஒரு பருவம். என்ன நாம் கற்றுக்கொண்டோமோ அதை கடைபிடிக்க வேண்டிய ஒரு பருவம். என்ன பருவம் அது? எல்லாம் அமைதியா இருக்கிறீங்களே, யூத், வாலிப பருவம். மூன்றாவது ஒரு பருவம் சொல்ற, யூத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லாரும் தான் மூன்றாவது பருவம் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார். என்ன நாம் கற்றுக்கொண்டோமோ அதை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பருவம், அதாவது பின்பற்றதை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பருவம் தான் இந்த மூன்றாவது பருவம் என்று சொல்லி. முதல் பருவம் என்னது? கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பருவம். இரண்டாவது பின்பற்றக்கூடிய ஒரு பருவம். மூன்றாவது பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பருவம். சொல்லிவிட்டு அவர் சொன்னார், கற்றுக்கொள்ளாதவனால் பின்பற்ற முடியாது, பின்பற்ற முடியாதவனால் பிரதிபலிக்க முடியாது, பிரதிபலிக்க முடியாதவனால் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்று சொன்னார். எத்தனை பேருக்கு இந்த காரியம் புரிகிறது? எவன் ஒருவன் கற்றுக்கொள்ளுகிறானோ அவன் தான் பின்பற்ற முடியும். எவன் ஒருவன் பின்பற்றுகிறானோ அவன் தான் அதை பிரதிபலிக்க முடியும். எவன் ஒருவன் பிரதிபலிக்கிறானோ அவன் தான் இந்த பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி, இந்த காலை வேளை எதற்காக நான் இதை சொல்லுகிறேன்? இந்த 3 நிலைமையில் ஒருவேளை நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் அடிக்கடி நம்மை நாமே சோதித்து பார்க்க முடியாது. நாம் எந்த நிலைமையில இருக்கிறோம்? ஒருவேளை 3வது நிலையில் நான் இருப்போம் என்று சொன்னால் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? கற்றுக்கொண்டதை பின்பற்றினதை நாம் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அநேகர் இந்த 3வது பருவத்திலே தான் நீங்க உட்கார்ந்து இருக்கிறோம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நாம் இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? அடிக்கடி நான் யோசிக்கிற ஒரு காரியம், நான் அதன் பிரகாரம் இருக்கிறேனா, நான் அதன் பிரகாரம் பேசுகிறேனா, அதன் பிரகாரம் நான் போகிறேனா என்று அடிக்கடி எனக்குள்ளே நான் இதை கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். ஆகவே இந்த நாளிலே நாமும் நம்மை நாமே, மற்றவர்கள் அல்ல, நம்மை நாமே யோசித்து பார்த்து நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்க என்பதை அறிந்து நாம் செயல்பட இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஒரு செய்திக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளலாம் வேதத்தை. அப்போஸ்தலர், இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு வசனத்துக்கு நேராக எடுத்துக்கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம், அதனுடைய 2 வசனங்கள் எடுத்து வாசிக்கலாம். 25 மற்றும் 26 2 வசனங்களை எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் புதிய ஏற்பாட்டில் 204வது பக்கம். ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று சொல்லி தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். நான் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதா இருக்கும் என்றான். ஒரு நிமிஷம் கண்களை மூடி இந்த வசனத்துக்கு நேராக நம்முடைய கரத்தை வைத்து இந்த 3 நாள் கூடிகையிலே பரிசுத்த ஆவியானவர் நான் வந்ததை பார்க்கலும் திரும்பி போகிற போது நெக்ஸ்ட் லெவல்ல நம்மை உயர்த்தும்படியாக கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய இருதயத்தில் அப்படியே பதியும்படியாக இந்த நாளிலே இந்த முதல் செய்தியாக பரிசுத்த ஆவியார் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையின் மூலமாய் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளும்படியா கண்களை மூடி, ஆண்டவரே இந்த காலை வேளை நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா, ஆங்காங்கே இருந்து நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அநேக வேலைகள் மத்தியிலும் ஆண்டவரே நாங்கள் ஒரு மனமாய் கூடி உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தணும், உம்முடைய ஊழியத்தினுடைய வருஷங்களை நாங்கள் நிறைவு செய்யக்கூடிய அந்த நாளில் நாங்கள் கூடி நாங்கள் மகிழ்ச்சியை அடைந்து ஆண்டவர் உமக்கு நன்றி சொல்லும்படியா இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய வேதத்தை நாங்கள் சுமந்து வந்திருக்கிறோம் அப்பா. இந்த 3 நாட்கள் திரும்பி போகிற போது
உம்முடைய வார்த்தை எங்களை சுமந்து கொண்டு போக வேண்டுமா நான் செபிக்கிறேன். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை எங்களோடு இடைப்படட்டும். தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொருவருக்கும் ஒரு வார்த்தை ஆகிலும் இதன் மூலமாய் நீங்க பேசணும் ஆண்டவரே, நீங்க பேசணும் அப்பா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நீங்க எனக்கு பேசணும். இந்த வசனத்துல நீங்க இன்னைக்கு எனக்கு பேசணும் ஆண்டவரே. நீ என்னை ஆசீர்வதித்தால் உன்னை போக விடு என்று சொன்னது போல நீங்க இந்த வசனத்தின் மூலமா என்னோடு கூட நீங்க பேசணும் ஆண்டவரே. ஆண்டவர் முடிவதற்குள்ளாக நீங்க பேசணும் ஆண்டவரே. அப்படியாகத்தான் ஆண்டவர் வந்திருக்கிறோம் நாங்கள் ஆண்டவர். இந்த காலை வேளையில எங்களை உயிர்ப்பிக்கணும், எங்கள் ஆவி இன்னும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். பேசுங்கப்பா, மறைத்து நீங்க பேசணும். ஆவியானவர் இந்த இடத்துல பேச வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் செபிங்களும் நல்ல பிதாவே. பவுல் சொல்லுகிறார் பாருங்கள், பயப்படாதே, சரி ஆனபடியினால் மனுஷரே திடமனதா இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதாக இருக்கும் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். இந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இது எந்த சூழ்நிலையிலே சொல்லப்பட்டது என்பதை சபையார் நாம் அறிந்திருக்கிறோம். இதை குறித்து கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். பவுல் சொல்லுகிறார், ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், மன உறுதி உள்ளவர்களாய் இருங்கள், நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று சொல்லி யாரிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறாரா? தேவனிடத்தில். கொஞ்சம் நீங்களும் பேசணும் காலையில். தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நான் இதை குறித்து தியானித்தேன். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும் என்று சொல்லி இருந்தால் ஒரு விசுவாசத்தினுடைய ஆரம்ப நிலை என்று வைத்துக் கொள்ளலாம். எனக்கு என்ன சொல்லி இருக்காரோ அது பிரகாரம் தான் நடக்கும். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக நடக்கும் என்று சொன்னால் விசுவாசத்துல கொஞ்சம் வளர்ச்சி அடைந்திருக்கிறாரு. அதனாலதான் சொல்லப்பட்ட பிரகாரமாக நடக்கும் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இங்கே பவுல் சொல்றாரு, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று சொல்லுகிறார். ஆமென். அதை தவிர வேறு எதுவுமே நடக்காது. அவர் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன் பிரகாரமாகத்தான் என்னை அவர் நடத்தி கொண்டு போவார். மனிதர்கள் சொல்லுவாங்க, எப்படியோ நான் முடிச்சிட்டேங்க இந்த காரியத்தை, எப்படியோ முடியல என்னால, அப்படி இப்படி பண்ணி எப்படியோ அந்த காரியத்தை நான் முடிச்சிட்டேன். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? அப்படி நான் கூட எப்படியோ ட்ரை பண்ணி முடியல என்னால், ஆனா கூட நான் சமாளிச்சு எப்படியாவது முடிச்சோன்னு நினைச்ச அந்த காரியத்தை நான் முடிச்சுட்டேன் நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை. எப்படியோ முடிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இல்லை. என்ன சொல்லி இருக்கிறாரோ சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று சொல்லி நான் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். மனுஷர்களே நீங்களும் பயப்படாதீங்க, திடமனதாயிருங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஆமென். நம்புவதற்கு ஏதுமில்லாத இருக்கையில் ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தாரா? சபையார் சொல்லலாமே. நம்புவதற்கு ஏதுமில்லாத இருக்கும்போது எப்படி விசுவாசித்தாரா? நம்பிக்கையோடு விசுவாசித்தாரா? நம்பிக்கையோடே அவர் விசுவாசத்தை எடுத்து வாசிக்கலாமே. ரோமர் 4 அதிகாரம் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே 18வது உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். நம்பிக்கையோடே விசுவாசித்தார் என்று வசனம். காரணம் அடுத்து சொல்லப்பட்டு அவர் தன்னுடைய விசுவாசத்தில் எப்படி இல்லையா? பலவீனமாய் இருக்கவில்லை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்துல பலவீனமாக இருக்கவில்லை. 100 வயது சரீரம் செத்து போய்விட்டது. 90 வயது கர்ப்பம் கருவை சுமக்கக்கூடிய நிலைமை கிடையாது. அதையெல்லாம் கடந்து வந்து விட்டது. அந்த சூழலில் அவர் சொல்றாரு, அவருடைய சரீரம் செத்து போயிருந்தாலும் கர்ப்பப்பை செத்து போயிருந்தாலும் அவருடைய விசுவாசம் செத்து போகலையா. விசுவாசத்துல என்ன பண்ணலையா? அவர் பலவீனமாக இருக்கவில்லையா. 100 வயசு சரீரம் பலவீனமாயிருச்சு, 90 வயசு சரீரம் பலவீனமாயிருச்சு. ஆனால் அவருடைய விசுவாசமும் பலப்படவில்லை. நான் விசுவாசிக்கிறேன். அப்போ அவருடைய விசுவாசம் அவருடைய 30 வயது மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அளவிற்கு என் சரீரம் இருக்கிறது, எனக்கு பலன் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் விசுவாசிப்பார். நான் விசுவாசிக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு 100 வயசு ஆகியிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் எனக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறாரு. அது என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறுவதற்கு என்னுடைய சரீரத்துல பலவீனம் இருக்கலாம், ஆனால் அது எனக்கு பலவீனம் கிடையாது. என்னுடைய விசுவாசத்துல பலவீனம் இல்லை. சரீரத்துல பலவீனமா வெளியில பார்க்க தெரியலாம், ஆனால் எனக்குள்ளாக இருக்கிற உயிர்ப்பிக்கிற ஆவியான எனக்குள்ளாக இருக்கிறார். அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார் என்று சொல்லி அடுத்த வசனத்தை வாசிங்க பாருங்களேன். தேவன்
21வது வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. எப்படி நம்புறாரா? முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எனக்கு இதுல பிடிச்ச ஒரு வசனம் என்னன்னா, வார்த்தை என்னன்னா, தேவனை மகிமைப்படுத்துறாராம். தேவனை மகிமைப்படுத்த. எப்ப ஆண்டவர் நம்மளை மகிமைப்படுத்துவோம்? நம்ம எப்ப ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்? ஒரு காரியத்தை கேட்கிறோம், ஆண்டவர் செஞ்சு முடிச்சிட்டாரு, நிறைவு பெற்று விட்டோம், மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கப்போ, சந்தோஷமா இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லும், ஆண்டவரே அப்பா நீங்க எனக்கு செஞ்சு கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, எனக்கு எதிர்பார்த்ததை பார்க்க அதிகமாக செஞ்சு கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, என் மனசு அப்படியே சந்தோஷத்துல பொங்கி வெளியுது ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உண்மை தவிர எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி அந்த நேரத்துல நம்மளுடைய வார்த்தைகளினால் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எப்போ? நிறைவு பெற்ற பிற்பாடுதான் நம்ம அதை மகிமைப்படுத்துவோம். ஆனால் இவர் எப்ப மகிமைப்படுத்துறாரா? வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்லும் போதே உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லுகிறார். அந்த சந்ததியை பார்ப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் சரீரத்தில் ஒன்றுமே இல்லை, சரீரம் செத்து போச்சு. ஆனால் அவர் முழு நிச்சயமாய் நம்பி அந்த வல்லவனானான் என்று சொல்லப்பட்ட விசுவாசத்தில் வல்லமன் நமக்கு இருக்கணும் அப்படின்னா, பெற்றுக்கொள்வதற்கு முன்பு வார்த்தை வந்த உடனேயே அதை பெற்றுக்கொண்டோம் என்று முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்துல அவர் செய்த காரியத்தை போல நீங்களும் நானும் செய்ய வேண்டிய இந்த காலை வேளையில அதை தான் பவுல் அங்கு சொல்றாரு, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று சொல்லி நான் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன், என் தேவனிடத்தில் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஒரு அத்தாரிட்டியோட அவர் பேசுறாரு பாருங்க. அதனால மனிதர்களை நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு, நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதா இருக்கும், ஆனாலும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதாக இருக்கும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இப்போ மீண்டுமா இந்த வசனத்துக்கு நேரம் திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 27வது எடுத்து வாசிக்கலாம். 27வது அதிகாரத்துக்கு நேரம் எல்லாம் வைத்துக் கொள்வோம். ஆனபடியால் மனுஷரே திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன், ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதா இருக்கும் என்றான். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த அதிகாரத்தை குறித்து கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம். 10:30 மணி வரைக்கும் மெசேஜ் கொடுக்க சொல்லியிருக்காங்க பாஸ்டர், அதற்குள்ளாக முடித்து விடலாம். இதை குறித்ததான ஒரு காரியம், இந்த 27வது அதிகாரத்தை நாம் அனைவரும் அறிந்திருப்போம், வீட்டிலே நாம் தியானித்திருந்திருப்போம். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னால், இந்த 27வது அதிகாரமானது ஒரு கப்பல் பிரயாணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கப்பல் பிரயாணம். இந்த கப்பல் பிரயாணத்திலே 276 பேர் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எங்கிருந்து புறப்படுகிறார்கள் என்று சொன்னால், செசரியா பட்டணத்திலிருந்து இத்தாலியா பட்டணத்திற்கு பிரயாணமாக போகும்படியாக இந்த கப்பலானது புறப்பட்டு போகிறது. இந்த கப்பல் புறப்பட்டு போகிற இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால், மழை காலத்திலே அவர்கள் பிரயாணமாய் போகிறார்கள். எத்தனை பேர் போறாங்க? இதுல 276 பேரை சுமந்து கொண்டு இந்த கப்பலானது இத்தாலியை நோக்கி பிரயாணமாய் போகிறது. இந்த கப்பல் பிரயாணத்திலே யார் யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால், பவுல் இருக்கிறார், மற்றும் இந்த செசரியா பட்டணத்திலே அடிமைகளாக இருந்து அவர்களை இத்தாலியாவுக்கு கொண்டு போகும்படியாக சிறை கைதிகளாக இருக்கக்கூடிய கொஞ்ச கைதிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த ஆபீசர்ஸ் அவர்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக 100க்கு அதிபதி இவர்களை அழைத்து கொண்டு போகிறார். மாத்திரமல்ல, இவர்கள் அல்லாமல் அந்த கப்பலிலே, அந்த கப்பலுடைய மாலுமி இல்லாமல் கப்பல் போகாது, மாலுமி இருக்கிறார். அந்த கப்பலுடைய ஓனர், முதலாளி அவர் இருக்கிறார். அவர் இல்லாமல் மற்றும் யாரெல்லாம் இத்தாலியாவுக்கு பிரயாணமா போகணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணி இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் டிக்கெட் எடுத்துட்டு அந்த கப்பல்ல பிரயாணமாய் போகிறார்கள். இதுதான் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்க ஒரு காரியம். இதுல ஒரே ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். எதற்காக பவுல் செசரியாவிலிருந்து இத்தாலியாவுக்கு போகிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக அவர் போகிறார் என்று சொன்னால், அதுக்கு 2 அதிகாரங்களுக்கு முன்பு எடுத்து வாசிக்கலாம். 24ஆம் அதிகாரத்துல
25ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே எதற்காக அவர் போகிறார் என்று அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அநியாயம் செய்து பவுல் சொல்லுகிறார், நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாகிலும் நடப்பித்தது உண்டானால் நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன். நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன். இவர்கள் என்மேல் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்புக் கொடுக்கலாகாது. ராயருக்கு அபயமிடுகிறேன் என்றான். பாருங்க, அவர் சொல்றாரு, அவருக்கு அங்கிருந்து வந்து அவர் பிடித்து வைத்து அவருக்கு அவரை நீதி கேட்டு நியாயமான காரியங்களை அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு விரோதமான காரியங்கள் அங்கு சொல்லப்படுகிறது. அப்போ அவர் சொல்றாரு, இல்ல நான் செய்த தப்பின் நிமித்தமா என்னுடைய ஜீவன் போனா கூட என்னுடைய ஜீவனை காப்பாற்றுங்க நான் சொல்ல மாட்டேன். தேவையில்லாம நீங்க எனக்கு விரோதமான காரியங்கள் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். தேவையில்லாத குற்றத்தை என் மீது நீங்கள் வைக்கிறீர்கள். தேவையில்லாத தண்டனை எனக்கு கொடுக்கும்படியாக நீங்கள் வகை தேடி கொண்டிருக்கிறீர்கள். பட்சபாதமாய் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நான் இங்கு அல்ல, என்னை நீங்கள் எனக்கு அனுப்புங்க, இத்தாலியா பட்டத்துக்கு நேராக அனுப்புங்கள். நான் ராயனுக்காக அபயமிடுகிறேன் என்று சொல்லி என்னை அனுப்புங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப ராயனுக்கு அபயமிடுகள் என்று சொன்னால், இந்த நாட்களிலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கீழ் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்கு, மேல் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்கு, உயர் நீதிமன்றம் ஒன்று இருக்கு, உச்ச நீதிமன்றம் ஒன்று இருக்கு. இப்ப இந்த உயர் நீதிமன்றத்தில் நம்ம ஒரு கேஸ் போட்டு அது நமக்கு கிடைக்கல அல்லது தோல்வி அடைஞ்சு போயிருச்சு அப்படின்னா, நம்ம அடுத்து உச்ச நீதிமன்றத்தில் நம்ம அப்பீல் பண்ணலாம். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை போலதான் இங்க என்ன பண்றாரு, நீங்க எனக்கு தண்டனை கொடுக்கணும் அவசியம் கிடையாது. காரணம், எனக்கு நேராக நீதி இருக்குது, நான் நியாயமான காரியங்களை செய்திருக்கிறேன். எனக்கு விரோதமான காரியங்களை நீங்க சொல்லி என்னை குற்றப்படுத்த பார்க்கிறீர்கள், என்னை தண்டனைக்குள்ளாக ஆகும்படியாக நீங்கள் செய்கிறீர்கள். ஆகவே என்னை ராயனுக்கு நேராக நான் அபயமிடும்படியாக நான் போகிறேன். அது மக்கள் மன்றம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த நாட்களிலே, ரோமாபுரிய நாட்களிலே இருக்கக்கூடிய கடைசியாக தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடம் மக்கள் மன்றம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திற்கு நீங்கள் என்னை அனுப்புங்கள். நான் அங்கு போய் என்னுடைய நியாயங்களை அவர்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எனக்கு என்ன சொல்லுகிறார்களோ அதன்படி நான் நடந்து கொள்கிறேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன போது இவர்கள் எல்லாம் தீர்மானித்து, இவருக்கு விரோதமா இந்த வசனத்தை வாசிச்சு பார்த்தா நமக்கு தெரியும், சரி வேற வழி இல்லை, இவனுடைய பேச்சுக்கள் ரொம்ப நியாயமாக இருக்குது, இவனை அழைத்து கொண்டு போகலாம் என்று சொல்லி அன்றது நிமித்தமாக அவர்கள் இத்தாலியா பட்டணத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். இதுதான் இதை குறித்த ஒரு காரியம். இந்த 276 பேரை அழைத்து கொண்டு போகக்கூடிய இந்த கப்பல் பிரயாணமானது மழை காலமா இருப்பது நிமித்தமாக, மழை காலத்திலே பிரயாணம் செய்வது அந்த நாட்களிலே மிக கடினமாக இருக்குது. இந்த நாட்களை போல கிடையாது. ஆனாலும் அவர்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது நிமித்தமாக இவர்கள் பிரயாணப்பட்டு போகிறார்கள். இப்போ இங்க நடந்த காரியங்களை குறித்து தான் நாம் அறிந்திருக்கோம், விவரித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இப்படி இவர்கள் போகிற போது இவர்கள் போகக்கூடிய அந்த கப்பலானது புறப்பட ஆரம்பிக்கிறது. அப்பொழுது மழைக்காலமாக இருந்தது நிமித்தமாய் காற்று மெதுவாக அடிக்க ஆரம்பிக்கிறது. இவர்கள் செல்ல முடியாதபடிக்கு ஒரு தடை அந்த இடத்திலே அவர்களுக்கு ஏற்படுகிறது. ஆனாலும் செல்ல வேண்டும் என்று தீர்மானம் பண்ண நிமித்தமாக, மழை காலமாக இருந்தால் இப்படித்தான் சூழ்நிலைகள்லாம் இருக்கும், சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாய் நம்ம கடந்து போகலாம் என்று சொல்லி அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். இந்த அதிகாரத்துல நிறைய தீவுகள் பெயர் சொல்லப்பட்டிருக்கும், அநேக துறைமுகங்கள் பெயர் சொல்லப்பட்டிருக்குது, அநேக பட்டணங்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அதெல்லாம் நமக்கு முக்கியமில்லை, தேவையானதை மாத்திரம் இன்றைக்கு நாம் பார்க்கலாம். இப்படி இவர்கள் பிரயாணப்பட்டு போகிற போது காற்று அடிக்கிறது நிமித்தமாக ஓரிடத்திலே போய் அவர்கள் நிற்கிறார்கள். கொஞ்ச காலங்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அப்படி நின்ற போது அவர்கள் ரொம்ப நாட்கள் அங்கே இருக்க வேண்டியதான ஒரு காலகட்டம் ஏற்பட்டது நிமித்தமாக அவர்கள் கொஞ்ச நாட்களாக ஒரு தீர்த்திரியா பட்டணத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். உடனே இருந்து விட்டு அவர்கள் என்ன சொல்றாங்க, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேண்டாம், நம்ம எல்லாரும் புறப்பட்டு அடுத்து நம்ம போக வேண்டிய துறைமுகத்தை நோக்கி அல்லது தீவை நோக்கி நம்ம கடந்து கொண்டே போய்கொண்டிருக்கலாம் என்று சொல்லி அவர்கள் தீர்மானித்து அவர்கள் போகலாம் என்று சொல்லி தீர்மானிக்கிறார்கள். அப்போ பவுல் சொல்றாரு, எடுத்து வாசிக்கலாம். பவுல் சொல்லக்கூடிய ஒரு காரியம் எடுத்து வாசியுங்கள். 28ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசியுங்கள். மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன். நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதம் உண்டாகும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். இப்ப பவுல் சொல்றாரு, நம்ம பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த நேரமானது போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடையாது. இப்போ நம்ம புறப்பட்டு போனோம் அப்படின்னா நமக்கு இந்த யாத்திரையிலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரம் கிடையாது, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாகும் என்று என்ன பண்றாரா, உண்டாகும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர் எச்சரிக்கிறார். இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லி நான் காண்கிறேன் என்று சொல்லி அவர் எச்சரித்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பவுலுக்குள்ளாக இருந்தது நிமித்தமாக நம்ம அறிந்திருக்கிறோம், நடக்க போகிற காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார் என்று சொல்லி. அது பிரகாரமாக இந்த பவுலுக்குள்ளாக இருந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பவுலினிடத்திலே சொல்லுகிறார்,
இந்த பிரயாணத்திலே நீங்கள் புறப்பட்டு போனால் உங்களுக்கு கப்பலுக்கு மாத்திரமல்ல, சரக்குகளுக்கு மாத்திரமல்ல, உயிர் சேதங்களும் உங்களுக்கு ஏற்படலாம். நீங்கள் போக வேண்டாம் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பவுலுக்கு எச்சரித்து சொல்லுகிறார். ஆனால் அந்த கப்பலிலே இருக்கக்கூடிய மாலுமிகளும் அந்த கப்பலுடைய சொந்தக்காரரும் மற்றவர்களும் அடிக்கடி அங்கு போய் வந்து பழக்கம் உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள், இல்ல இந்த பிரயாணத்தில் நம்ம புறப்பட்டு போகலாம், ஒன்றும் நமக்கு ஏற்படாது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லுகிற போதே காற்று மெதுவாக அடிக்க ஆரம்பிக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், பிரயாணத்துக்கு ஏற்ற ஒரு பலன் தான் இருக்கிறது, இந்த பாதையில் நம்ம புறப்பட்டு போகலாம், இது நமக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது, ஆகவே நாம் புறப்பட்டு போகலாம் என்று சொல்லி இவர்கள் எல்லாரும் தீர்மானிக்கிறார்கள். நன்றாய் கவனிக்க வேண்டும். 275 பேரும் ஒருமனமாய் தீர்மானம் எடுக்கிறார்கள். ஆனால் ஒருவர் மாத்திரம் சொல்லுகிறார், இந்த பிரயாணத்திலே நாம் செல்வோம் என்று சொன்னால் நமக்கு உயிர் சேதம் இருக்கும் என்று சொல்லி நான் எச்சரிக்கப்படுகிறேன், நான் உணர்த்தப்படுகிறேன், நான் காண்பிக்கப்படுகிறேன், ஆகவே நாம் போக வேண்டாம் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் ஒருவரும் அவருடைய வார்த்தையை கேட்கவில்லை. புறப்பட்டு போகிறார்கள். நடந்த காரியம் என்ன தெரியுமா? கொஞ்ச தூரம் கடந்து போன பிற்பாடு காற்று மிக பலமாய் அடிக்க ஆரம்பிக்கிறது. காற்று மிக பலமாய் அடிக்க ஆரம்பிக்கிறது. காற்று மிக பலமாய் அடிக்க ஆரம்பித்தது நிமித்தமாக அவர்கள் எந்த திசையில் செல்ல வேண்டுமோ அந்த திசையிலே கப்பல் செல்லாதபடிக்கு காற்று எந்த பக்கம் அடிக்கிறதோ அந்த பக்கத்துக்கு நேராக கப்பலானது பிரயாணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. என்ன செய்வதென்று அவளுக்கு ஒருவருக்கும் புரியவில்லை. காற்று மிக பலமாய் அடித்தது நிமித்தமாக இரவு என்று பகல் என்று தெரியாதபடிக்கு சூரியனை பார்க்கவில்லை, சந்திரனை பார்க்க முடியவில்லை, நட்சத்திரங்களை பார்க்க முடியவில்லை, வெயிலும் பார்க்க முடியவில்லை, ஒன்றையும் எங்கள் கண்கள் பார்க்க முடியும். எது பகல் எது இரவென்று தெரியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக எடுத்து வாசிக்கலாம். அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 20வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. தப்பி பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கை முழுமையாய் அற்று போயிட்டு. அப்பதான் பவுல் சொல்றார், நான் போக வேண்டாம்னு சொன்னேன், நீங்க எல்லாம் கிளம்பி வந்தீங்க, இப்ப பாருங்க இவர்கள் எல்லாம் யோசிக்கிறாங்க, இனிமேல் நம்மளால அந்த பட்டணத்துல போய் நம்மளால சேர முடியுமா? ஏன்னா இவ்வளவு நாட்கள் மழை அதிகமாக இருக்கிறது, பெருங்காற்று அதிகமாக இருக்கிறது, சூரியனையும் கண்ணால பார்க்க முடியல, சாப்பிடவும் கிடையாது, இனிமேல் நமக்கு பலன் கிடையாது, நம்ம போய் சேருவோங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது என்று சொல்லி அவர்கள் தீர்மானிக்கிற போது பவுல் சொல்லுகிறார், இல்ல நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, திருப்தியா இருங்க, நான் உங்ககிட்ட சொன்னேன், என்னுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியல, ஆனால் நீங்க புறப்பட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இப்பொழுதும் கூட ஒண்ணு இல்லை, உங்க தலையில் இருக்கக்கூடிய ஒரு முடி கூட கீழே விழாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அந்த ஜனங்களை பார்த்து மற்ற அனைவரையும் பார்த்து அவர் சொல்கிறார், மனுஷரே நீங்கள் திடமனதாக இருங்கள், அவர் எனக்கு சொன்ன பிரகாரமாகவே நடக்கும் என்று சொல்லி நான் என் தேவனிடத்தில் நம்பிக்கையாக நான் இருக்கிறேன், நீங்களும் பயப்படாதிருங்கள் என்று சொல்கிறார். காரணம், அதற்கு முந்தின நாள் இரவிலே தேவதூதனானவர் இறங்கி வந்து பவுலை பார்த்து சொல்லுகிற அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 22வது வசனத்தை வாசியுங்கள். ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். பாருங்க, அப்பதான் சொல்ற பாருங்க, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய என்னுடைய தேவனானவர் தூதரை அனுப்பி என்னிடத்தில் அவர் சொல்லுகிறார், நேற்று இரவிலே பவுலே நீ பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லி உன்னை புறப்பட்டுபடியாக அழைத்து கொண்டு வந்தவன் நான், நீ அந்த ராயனுக்கு முன்பதாக போய் நீ நிற்க போகிறாய், என்ன காரியங்கள் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, எல்லாவற்றையும் இருந்து நான் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுவேன், உன் நிமித்தமாக உன்னோடு கூட வரக்கூடிய மற்ற 275 பேருடைய ஜீவனும் பாதுகாக்கப்படுகிறது, ஆகவே நீ பயப்பட வேண்டாம், நீ தைரியமாக இரு என்று சொல்லி எனக்கு நேற்று இரவிலே வந்து என்னுடைய தேவனானவர், நான் ஆராதிக்கிற தேவன், நான் வழிபடுகிற தேவன், அன்றைக்கு என்னோடு கூட பேசின தேவன், புறப்பட்டு போக வேண்டாம் என்று சொன்ன பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு என்னிடத்தில் வந்து சொல்கிறார், நீ ஒன்றுக்கும் பயப்பட வேண்டியது கிடையாது, நீ ராயனுக்கு முன்பாக நீ நிற்க போகிறாய் என்று சொல்லிவிட்டார். ஆகவே மனிதர்களை நீங்கள் திடமனதாயிருங்கள், அவர் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று சொல்லி நான் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன், அதே நம்பிக்கையோடு நீங்களும் இருங்கள்.
பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியது இருக்கும் என்று சொன்ன பிரகாரமாகவே நடந்து போகிறது. அடுத்து பாருங்க, அந்த இடத்துல நடந்த காரியங்கள் நமக்கு நன்றாக தெரியும். அந்த இடத்தை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடந்து போகிறார்கள். பல நாட்களாக சாப்பிடாமல் இருக்கிறார்கள். பவுலோட சாப்பிட சொல்லி தைரியம் கொடுக்கிறார். கொஞ்ச தூரம் அந்த பிரயாணம் நடந்து அந்த கப்பல் பிரயாணமானது போய்கொண்டிருக்குது. கொஞ்ச தூரம் கடந்து போன பிற்பாடு, ஒரு சில நாட்கள் கடந்த பிற்பாடு அந்த கப்பல் தரையை தட்டுவதை போல் அவர்களுக்கு தெரிகிறது. அவர்கள் கீழே விழுதுகளை விட்டு அளந்து பார்க்கிறார்கள். இந்த கப்பல் கரையை நோக்கி வந்திருக்குது என்று அறிந்திருக்கிறோம். எவ்வளவு தூரத்தில் நாம் இருக்கோம் என்று ஆழங்களை அறிந்து பார்க்கிற போது 120 அடி ஆழத்திலே நம்முடைய கப்பல் சேர்ந்திருக்குது, கரையை நோக்கி வந்திருக்குது என்று சொல்லி அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அவர்களுக்குள்ளாக ஒரு சந்தோஷம். மீண்டும் அவர்கள் முன்னோக்கி போகிறார்கள். கொஞ்ச தூரம் கடந்து போன பிற்பாடு மீண்டும் அளந்து பார்க்கிற போது 80 அடி தூரத்திற்கு கப்பல் வந்து விட்டது என்று சொல்லி அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். இப்போ அங்க நடக்கிற ஒரு காரியம் கவனிக்கணும். 80 அடி ஆழம் வந்த உடனே அந்த கப்பலில் அடிக்கடி பயணம் செய்கிறவர்கள் என்ன பண்றாங்க, இது நம்ம குதிச்சு தப்பிச்சு போயிடலாம் என்று சொல்லி அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். மற்றும் இந்த அடிமைகளாக கொண்டு வரும்படியாக இருக்கக்கூடிய இந்த அதிகாரிகள் என்ன பண்றாங்க, இந்த திருடர்கள் எல்லாம், இந்த அடிமைகளாக இருக்கக்கூடியவர்கள், சிறை கைதிகள் எல்லாம் இந்த தண்ணீர்ல குதிச்சு ஜீவனை தப்ப அவர்கள் ஓடி போய்விட்டால் சிறைச்சாலையில கொண்டு போய் நிறுத்தும்படியாக நம்மோடு கூட வந்தவர்கள் எங்கே என்று சொல்லி நம்முடைய அதிகாரிகள் கேட்டால் நாம் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி இவர்களை கொலை செய்து விடலாம் என்று சொல்லி ஒரு கூட்டம் நினைக்கிறது. ஒரு கூட்டம் தப்பித்துக்கொள்ள நினைக்கிறது, ஒரு கூட்டம் தற்கொலை அவர்களை கொலை செய்து விடலாம் என்று நினைக்கிறது. இதையும் பரிசுத்த ஆவியானவருக்கு வெளிப்படுத்துகிறார். 100க்கு அதிபதி இடத்திலே சொல்லுகிறார், இப்படி 2 பேர் தீர்மானம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த தீர்மானங்கள் நடக்கக்கூடாது. இவர்கள் எல்லாரும் உயிரோடு இருக்க வேண்டும். இவர்களில் யார் மரித்து போனாலும் நமக்கு சரியா இருக்காது. ஆகவே இவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உம்மிடத்தில் இருக்கின்ற 100க்கு அதிபதியில் சொன்ன போது அந்த 100க்கு அதிபதி 2 பேரையும் எச்சரித்து எந்த விதமான சேதம் ஏற்படாதபடிக்கு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரையை சேர்ந்து 276 பேரும் ஒரு கரையிலே நிற்கிறார்கள். ஆமென். அடுத்த அதிகாரத்தில் தொடங்குது. எங்க போறாங்களா? மெலித்தா தீவுக்குள்ளாக போகும்படியான ஒரு சூழ்நிலை. மெலித்தா தீவிலே நடந்த காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். 276 பேர். எனக்கு இதுல ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நடுக்கடல்ல கப்பல் இருக்குங்க. நல்லா கவனிக்கணும். நடுக்கடல்ல கப்பல் எங்க இருக்குன்னே தெரியல, எந்த பக்கம் போகுதுன்னே தெரியல. 15 நாட்களாக சாப்பிடாமல் இருக்கிறார்கள். சூரியனை பார்க்க முடியவில்லை, நட்சத்திரங்களை பார்க்க முடியவில்லை, வெயிலில் பார்க்கவே முடியல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கப்பல் தத்தளித்துக் கொண்டிருக்கும் போது கொஞ்சம் நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கணும். எங்கோ இருக்கக்கூடிய ஆண்டவர் அந்த பவுலை நினைத்து பவுலுக்காக தம்முடைய தூதனை அனுப்பி அந்த பவுலோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அதான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். நம்ம எங்க இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாருங்க. என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருப்பாருங்க. நாம் தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம், ஒருவேளை தூரமாக இருக்கலாம், மனிதர்களோட உதவி அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கல. ஆனாலும் கர்த்தர் அந்த மனிதனை நினைத்து, அந்த மனுஷனை நினைச்சு, அவருடைய தாசனை நினைச்சு உடனே ஒரு தூதனை அனுப்பி, கொஞ்சம் பாருங்களேன், நடுக்கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு தூதன் இறங்கி ஒரு மனுஷனுடைய சத்தம் எங்கன்னு கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில ஒரு தேவதூதன் இறங்கி அவரிடத்துல பேசி, பயப்படாதப்பா, நீ ராயனுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டும், உன்னை அழைத்து கொண்டு போகும்போது நானு தான், என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் உன்னோடு கூட இது உன்னை அழைத்து கொண்டு போவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். மெலித்தா தீவிலே நடந்த காரியத்தை அறிந்திருக்கிறோம். 276 பேர் அந்த இடத்துல நிற்கிறார்கள். ரொம்பவும் குளிர் அதிகமாக இருக்கிறது. குளிர் காய வேண்டும் என்று சொல்லி விறகுகளை அவர்கள் எடுத்து போடுகிறார்கள். அந்த விறகுல இருந்த ஒரு விஷப்பூச்சியானது யாரை கவினது? பவுலை தாங்க கவிச்சு. பவுலை தான் அந்த விஷப்பூச்சி கவினதான். கொஞ்சம் யோசித்து நான் பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்லிட்டார், உன் நிமித்தமாக அனைவருடைய ஜீவனும் காப்பாற்றப்பட போகிறது மவுளே, நீ திடமனதா இரு என்று அவருக்கு சொன்ன பிரகாரமாக இந்த இடத்திலே வேறு யாருக்காகிலும் அந்த விஷப்பூச்சி கையில கடிச்சிருந்துச்சுன்னா விஷம் ஏறி அவர்கள் செத்து போயிருந்திருப்பார்கள். ஆமாவா இல்லையா? வேற யாருக்கு விஷப்பூச்சி கடிச்சிருந்தாலும் சரி, அந்த பாம்புடைய விஷம் சரீரத்துக்குள்ளாக போய் மரித்து போயிருந்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் நிமித்தமாக அனைவரையும் நான் பாதுகாக்கப்பட போகிறேன் என்று சொல்லி. அப்போ எந்த விஷப்பூச்சி சவுலுக்குள்ளே அடித்ததோ, சவுளை கடித்ததோ, அந்த சவுலுக்குள்ளாக அந்த விஷமானது உள்ளே போவதை பார்க்கிலும் நம்ம அறிந்திருக்கிறோம், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கக்கூடிய தம்முடைய ஆவியினாலே என்ன பண்றாரா? சாவுக்கு ஏதுவான சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார் என்று சொன்ன வண்ணமாக
இந்த சரீரத்துக்குள்ளாக, இந்த பவுலின் சரீரத்துக்குள்ளாக இந்த விஷப்பூச்சியினுடைய அந்த விஷம் ஏறிக்கொண்டிருக்குது. ஆனாலும் அதையும் பார்க்கிலும் சாவுக்கு ஏதுவான அந்த சரீரத்துக்குள்ளாக தேவனுடைய வல்லமை இருந்தது நிமித்தமாக அந்த விஷமானது இவருடைய சரீரத்துக்குள்ள போய் ஒரு பாதிப்பும் ஏற்படாதபடிக்கு ஜீவனை பாதுகாத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் பாதுகாத்தார். இதே பவுலோட தாங்க வழியில எல்லாம் ஆண்டவர் பேசிட்டு வராரு, பயப்படாத, போகாத. ஆனால் அதே பவுலுக்கு தான் இந்த காரியம் நடக்கிறது. அதே காரியம்தான் இந்த பவுலுக்குள்ளாக நடக்கிறது. அங்க நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம். மீண்டுமாய் அந்த இடத்துல போய் சத்தியம் அறிவிக்கப்படுகிறது. அநேகருக்கு சுகத்தை கொடுக்கிறார். ஆண்டவரை குறித்த காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. கொஞ்ச நாட்கள் இருந்துவிட்டு அந்த இடத்திலே புறப்பட்டு போய் மீண்டுமாக அவர்கள் எங்கு செல்லணுமோ அந்த இடத்திலே போய் அவர்கள் சேர்ந்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே இந்த வசனத்தின் மூலமாய் ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நீங்களும் நானும் விசுவாசத்தில் எந்த அளவிற்கு நாம் இருக்கிறோம். சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று சொல்லி பவுல் தேவனிடத்தில் நான் நம்பிக்கையா இருக்கிறேன் என்று சொன்னாரே, அதே நம்பிக்கை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா? இந்த காலை வேளையிலே நம்ம எல்லாரும் சபையுடைய விசுவாசிகள் தான். நமக்கெல்லாம் விசுவாசம் இருக்குது, விசுவாசம் இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது. ஆனால் இந்த விசுவாசத்தினுடைய அளவு பவுலுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு இருக்கிறதா? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ, அந்த வாக்குத்தத்தின் படியே நம்மை நடத்தி கொண்டு போவதற்கு நம்முடைய தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பிரயாணத்தில் நம்மோடு கூட இருக்கிறார். பவுலுக்கு சொன்ன பிரகாரமாக அவரோடு கூட இருந்ததை போல இன்றைக்கும் நீங்களும் நானும் தேவன் ஒரு மனுஷன். ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். தாவீது இப்படியாக சொல்லுகிறார். சங்கீதம் 89 அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 89 33, 34, 35 வசனங்களை வாசிக்கலாம். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். இந்த 3 வசனங்களையும் பின்பகுதிகளை பாருங்களேன், என்ன சொல்லப்பட்டிருக்குது. முதல்ல சொல்றாரு, என் உண்மையில் நான் பிசகாமல் இருப்பேன். என்ன சொல்லப்பட்டிருக்குது? என்னுடைய உண்மையில் நான் பிசகாமல் இருக்க. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தினுடைய வார்த்தையில அவர் உண்மையில அது உண்மையுள்ள ஒரு வார்த்தை. இது ஒரு முறை 2 முறை அல்ல, 7 முறை புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாய் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் சூழ்நிலைகளிலே. ஆனால் அதை நாம் இன்றைக்கு எப்படி நான் பிடித்துக் கொண்டிருக்கேன்? என்னுடைய உண்மையில் நான் பிசகாமல் இருப்பேன். 2வது வசனம் சொல்ல பாருங்க, என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். என் வாயிலிருந்து என்ன வார்த்தை உனக்கு வந்ததோ அந்த வார்த்தையை நான் மாற்ற மாட்டேன். சொன்ன பிரகாரமாக நான் உனக்கு செய்வேன். 3வது வசனம் பாருங்க, தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். தாவீதுக்கு பொய் சொல்லாத ஆண்டவர் நமக்கு பொய் சொல்லுவாரா? நமக்கு பொய் சொல்லுவாரா? அவரு யாருடைய கரமே உயர்த்தப்படலையா? அப்ப இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு பொய் சொல்லிட்டு இருக்காரா? தாவீதுக்கு பொய் சொன்னேன், பொய் சொல்ல மாட்டேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை என்ன? ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நாம் விசுவாசம் எந்த அளவுக்கு நமக்குள்ளாக இருக்கிறது? நம்புவதற்கு ஏதுமில்லாத இந்த நம்பிக்கையோட விசுவாசித்தாரே, தேவனை அவர் மகிமைப்படுத்தினாரே. இன்றைக்கு நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? ஒருவேளை நீங்களும் நானும் நினைக்கலாம், ஏன் எனக்கு இந்த பாதைகள், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட கஷ்டங்கள், ஏன் இப்படிப்பட்ட ஒரு பாதையில் உபத்திரவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்குது, அடி மேல அடி எனக்கு விழுந்து கொண்டே போகிறது, ஏன்? ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரே, வாக்கு தத்தத்துக்கும் அதற்கும் மாறான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. வாக்கு தத்தம் ஒன்று சொல்லுகிறது, என்னுடைய பாதைகள் வேறு விதமாக இருக்கிறது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் தொடர்ந்து என்னை பின்பற்றி கொண்டு வருகிறது, என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, எப்பொழுது நான் இப்படிப்பட்ட காரியங்கள் வெளியே வருவேன் என்று சொல்லி ஒருவேளை இந்த காலை வேளையில் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ராயனுக்கு முன்பாக நீங்களும் நானும் நிற்க வேண்டுங்க. பரலோகத்துக்கு முன்பாக நீங்களும் நான் நிற்க வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். அதற்கு நேராக கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு போகிறார். அந்த பாதையில் நடந்து போகிற பாதையில நிச்சயமாய் பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், உபத்திரவங்கள் இருக்கும், எல்லாமே இருக்குங்க. பரிசுத்த ஆவியான பவுலுக்கு சொன்னதை போல நம்ம அவரை ஏற்றுக்கொண்டவர்களா இருப்போம் என்று சொன்னால் அந்தந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருப்பார். எத்தனை பேர் கூட பேசிக் கொண்டிருக்கிறார்? என்னோடு கூட பேசி இருக்கிறார். என்னுடைய பிரச்சனைகள் இல்ல ஏன் ஆண்டவர் என்று கேட்ட போது ஆண்டவர் வசனத்தை நமக்கு கொடுப்பார். ஒரு ஆட்டோ நமக்கு முன்னால போகுங்க, அந்த வசனம் உங்களோடு கூட பேசும். ஒரு சர்ச்சை நிற்கும், சர்ச்சில் இருக்கக்கூடிய வசனம் உங்களோடு கூட பேசும். திடீர்னு ஆவியான ஒரு வார்த்தை வெளிப்படுத்துவார், அந்த வார்த்தை உங்களோடு கூட பேசும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். எல்லா பிரச்சனைகளும் இருக்குங்க.
இந்த பவுலுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினாலும் அந்த பவுலை ஆண்டவர் என்ன பண்றாரு, நீ ஒரு தீவிலே விழ வேண்டியது இருக்கும் என்று சொன்னது போல நம்ம எல்லாருக்கும் ஒரு தீவு இருக்குங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு தீவு இருக்கும். ஆனாலும் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற நம்முடைய தேவன் என்ன தீவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து எசேக்கியா ராஜாவை பார்த்து தீர்க்கதரிசி சொல்லுகிறார், காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல்ல அவரை, காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல்லி இனி நீ பிழைக்க மாட்டீர் என்று சொல்லி சுவர்புறமாய் திரும்பி அவர் அழுகிறார். அழுது விட்டு கேட்கிறாரு. திருப்பி ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லி அனுப்புகிறார். இல்ல 3வது நாள் அவர் ஆலயத்துக்கு போவாரு. 15 வருஷங்களுடைய ஜீவனை கூட்டி கொடுப்பேன்னு அவர் சொல்றாரு. ஆண்டவர் என்னோடு கூட சொன்னார் என்பதற்கு என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அடையாளம் என்ன, இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்பதற்கு அடையாளம் என்ன என்று சொல்லி அவர் கேட்கிற போது, சாயை 10 பாகை முன்னிட்டு போவதா பின்னிட்டு போவதா என்று கேட்டபோது, முன்னிட்டு போவது பெரிய காரணம் கிடையாது, எனக்கு பின்னிட்டு போகணுங்க. முன்னால போறது சாதாரண ஒரு விஷயம், எனக்கு பின்னால போகணுது 10 பாகை இது பின்னிட்டு போக வேண்டும் என்று சொல்லி கேட்டபோது சொன்ன பிரகாரமாகவே ஆண்டவருடைய வாழ்க்கையை நிறைவேற்றி 15 வருடங்களை கூட்டி கொடுத்து ஒரு புத்திர சுவீகாரத்தை அவருக்கு கொடுத்தார் என்று சொல்லி வசனத்தில் நான் பார்க்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இந்த விசுவாசம் எல்லாம் நமக்கு இருக்குங்க. ஆலயத்துக்கு வரும்போது இருக்கு, நம்ம வெளியில இருக்கும்போது. ஆனால் பிரச்சனைகள் மத்தியில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம் நீங்களும் நானும் யோசித்து நாம் பார்க்க வேண்டும். ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 86ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். அனுகூலமான அடையாளத்தை எனக்கு காண்பித்தருளும் என்று சொல்லி கேட்க, கர்த்தாவே நீர் எனக்கு துணை நின்று என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படியாக எனக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பித்தருளும் என்று சொல்லி தாவீது கேட்கிறார். இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த வசனத்துடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? இது ஒரு விண்ணப்பத்தின் ஜெபம் என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த விண்ணப்பத்தின் ஜெபத்தினுடைய விண்ணப்பம் முதலாவது வசனம் என்ன பாருங்க, என் விண்ணப்பத்தை கேட்டருளும், நான் சிறுமையும் எளிமையுமானவன் என்று சொல்லி அவர் கேட்கிறார் ஆண்டவரிடத்துல. 2வது வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவை காத்தருளும் ஆண்டவர் என்று சொல்லி ஜெபிக்கிறார். 4வது வசனத்துல உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிறார். 4வது வசனம் 5வது வசனம் 6வது வசனத்துல என் ஜெபத்திற்கு செவிகொடும் ஆண்டவர் என்று சொல்லி கேட்கிறார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஜெபிச்சிட்டு அவருடைய ஜெபத்தினுடைய உச்சம் எங்க போய் நிக்குது பாருங்க. நீர் எனக்கு துணை நின்று என்னை தேற்றுகிறதை அவர் சொன்னார். அப்பா, நீங்க எனக்கு துணையா நிக்குது எனக்கு தெரியும், என்ன நீங்க அரவணைக்குது எனக்கு தெரியும், என் வசனத்தின் மூலமா என்னோடு கூட பேசுறீங்க எனக்கு தெரியும் ஆண்டவரே. ஆனால் எனக்கு விரோதமாக நான் விசுவாசத்தோடு இருக்கிற போது எனக்கு முன்பாக என்னுடைய பிரச்சனையை ஒருவன் கொண்டு வந்து நிறுத்தி வைத்து எனக்குள்ளாக இருக்க உண்மை பார்ப்பதை பார்க்கிலும் அதை பார்க்கிலும் பெரிய விதமாக என்னுடைய பிரச்சனையை பார்க்கும்படியாக சத்துரு அவன் எனக்கு நேராக கொண்டு வந்து என் இருதயத்தை சோர்வடைய பண்ணுகிறானே, அவனுக்கு ஆண்டவரே அவன் வெட்கப்படும்படியாக நீங்க எனக்கு துணை நிற்கிறீங்க, என்ன தேற்றுறீங்க ஆண்டவரே. துணை நின்று என்னை தேற்றுகிறதை என்னுடைய பகைஞனாகிய சத்துரு பார்த்து வெட்கப்படும்படிக்கு ஆண்டவரே, அவன் வெட்கப்படும்படிக்கு, அவன் ஓடும்படிக்கு என்னுடைய பிரச்சனையே கொண்டு வந்து என்னை சோர்வடைய பண்ணுகிறான். ஆலயத்துக்கு வரும்போது மாத்திரம் நான் நிக்கிற உற்சாகத்தோடு வெளியில போன பிற்பாடு அந்த பிரச்சனையை மூடிக்கொள்கிறது. காரணம், அவன் எனக்குள்ளாக கொண்டு வந்து என்னை அப்படியே அமுக்கிக் கொள்றான் ஆண்டவரே. அவன் வெட்கப்பட்டு போகும்படிக்கு என்ன கேட்கிறாரு, ஒரு அனுகூலமான அடையாளத்தை நீங்க எனக்கு கொடுக்கணும் ஆண்டவரே. இதுதாங்க விசுவாசத்தினுடைய உச்சம் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த ஜெபம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்குதா? இந்த ஜெபம் இருக்குதா? இல்ல முதல் வசனம் 2வது வசனம் 3வது வசனம் 4வது வசனம் 5வது வசனத்துக்கு ஜெபம் இருக்குதா? இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த பவுல் பாருங்க, சொல்லப்பட்ட பிரகாரமாக நடக்கும். மாற்று பாதை கிடையாது, டைவர்ஷன் கிடையாது. என்ன சொன்னாரோ அதன் பிரகாரமாக கர்த்தர் நடத்தி கொண்டு உங்களையும் என்னையும் கர்த்தர் அதன் பிரகாரமாக தாங்க நடத்தி கொண்டு போவார். எலியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கேரித் ஆற்றலில் போய் நில்லு, அங்க போய் இரு, அந்த தண்ணியை நீ குடி, அங்க காகங்கள் உனக்கு போஷிக்கும்னு சொல்லி அனுப்புறாருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. சாதாரண வாசிச்சுட்டு நம்ம போயிடறோம். ஒரு பெரிய தீர்க்கதரிசிக்கு எப்படி ஒரு உபசாரங்கள் செய்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சாப்பாடு அவருக்கு கிடைச்சிருக்கும், எப்படி அவர்களெல்லாம் ஜனங்கள் அவரை வரவேற்று அவர் விரும்பின சாப்பாடெல்லாம் கொடுத்திருப்பாங்க. அவரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த ஆற்றநிலையில போய் நில்லு, அங்க போய் ஆற்றநிலையில போய் நில்லு, அங்க இருக்க தண்ணீரை குடி, நீனு அங்க காகங்கள் மூலமாய் நான் உனக்கு போஷிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருங்க. கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். காகம் என்ன கொண்டு வந்து கொடுத்துரும்? ஒரு காகம் கொண்டு வந்து என்னத்தை கொண்டு வந்து கொடுத்துரும்? பொதுவாக காகத்துடைய குணம் என்ன? கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சாலும் தன்னுடைய இனத்தை கூப்பிடுறதாங்க அதனுடைய குணம். ஆனால் அந்த காகத்தையே ஆண்டவர் கொண்டு வந்து அந்த காகத்தின் மூலமாக எவ்வளவு கொண்டு வந்து கொடுத்துரும்? அந்த காகம் ஒவ்வொரு பீஸா கொண்டு வந்து கொடுக்கணும். அது எங்க இருந்து கொண்டு வரும்? அது கொஞ்சம் யோசித்து பாருங்க. பக்கத்து தெருவில் இருந்துச்சு, உடனே எடுத்து வந்து சொன்னா கூட பக்கத்து தெருவில் போய் இருக்குப்பா நீ சாப்பிடுன்னு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு எலியாவை.
நீ இங்க தங்கிக்க, அங்க உனக்கு சாப்பாடு இருக்கும், போய் சாப்பிட்டு வந்து இங்க இருந்து தண்ணியை குடிச்சுக்கன்னு சொல்லி. ஆனா சாப்பாடு எங்க இருக்குன்னு தெரியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த காகம் காங்கேயம்பாளையத்துல இருந்து ஒரு பீஸ் எடுத்துட்டு வரும், திருப்பி சூலூர்ல இருந்து ஒரு பீஸ் எடுத்துட்டு வரும், இந்த பக்கம் என்ன ஊருக்கு அங்கிருந்து ஒரு பீஸ் எடுத்துட்டு வரும். இது ஒவ்வொரு பீஸா கொண்டு வந்து மனுஷன்ட்ட கொண்டு வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் அவர் சாப்பிட்டுட்டு அவர் இந்த தண்ணியை குடிச்சிட்டு அவர் உயிர் வாழணும். அந்த தண்ணியை பாருங்க கொஞ்ச நாள்ல வத்தி போயிடுச்சுன்னு சொல்லி இருக்குது. அப்ப தண்ணீர் மேல இருக்க தண்ணி நல்லா இருக்கும், தெளிவா இருக்கும். வத்த தண்ணி எப்படி இருக்கும்? கலங்களா தாங்க இருக்கும். அந்த தண்ணி ஆண்டவர் குடிக்க சொல்லியிருக்காங்க அவரை. அந்த காகம் என்ன கொடுக்குது அதை நீ சாப்பிட்டு இருப்பா. உன் வயிற்றுக்கு தேவையில்லை, உன்னுடைய ஜீவன் இன்னைக்கு உயிரோட இருக்கணும்னா உனக்கு என்ன சாப்பாடு தேவையோ அதை நான் உனக்கு கொடுப்பேன், அதை நான் உனக்கு கொடுப்பேன், அதுல நான் உனக்கு குறை வைக்க மாட்டேன். அதை நீ சாப்பிடு, அந்த தண்ணியை நீ குடி, அதுக்கப்புறம் நான் உனக்கு என்ன எங்க போகணும்னு சொல்லுவேன், சாரி பார்த்து வீட்டுக்கு நான் உன்னை அனுப்பிச்சிருவேன், அங்க நீ போ என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில ஒரு தடைகள் இருக்குங்க, பிரச்சனைகள் இருக்கும், எல்லாரும் ஒரு தீவுல தாங்க விழ வேண்டி இருக்கும். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்றேன். 1990 வருஷத்துல சென்னைக்கு வேலை தேடி நான் வந்தேன். அன்றைக்கு என்னுடைய முதல் மாச சம்பளம் 500 ரூபாய். பல மாதங்கள் வேலைக்கு கஷ்டப்பட்டேன். 500 ரூபாய் சம்பளம் பல மாதங்கள் கழித்து 50 பைசா ஒரு டீ. அன்றைக்கு 50 பைசா ஒரு டீ. அந்த டீ குடிக்கிறதுக்கு கடைசி 3-4 நாட்களுக்கு எனக்கு பணம் இருக்காது. 27ஆம் தேதி 28ஆம் தேதி 30ஆம் தேதி வரைக்கும் டீ குடிக்க காசு இருக்காது. யாரையாவது கடனுக்கு டீ வாங்கி கொடுக்க மாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருப்பேன். அப்பா அம்மா 2 பேரும் ஸ்கூல் டீச்சர் தான். திருப்பி ஊருக்கு போகக்கூடாது, இங்கே இருந்து வாழ்க்கையில உயரணுங்கிற ஒரே எண்ணத்தோட நாங்க இருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு டீ கிடைக்காத ஒரு சூழ்நிலை நான் இருந்தேங்க. 50 பைசா யாராவது கொடுக்க மாட்டாங்களா? சம்பளம் வாங்கி கொடுத்தா நம்ம கேட்கறதுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கும். ஆனாலும் பொறுத்து கொண்டு இருந்தேன். சொல்றேன், யாரும் தப்பா நினைச்சுக்க, தேவ நாம மகிமைப்படுவதற்காக நான் சொல்லுகிறேன். 2017ஆவது வருஷம் ஆண்டவர் எங்களை படிப்படியாக எங்களை உயர்த்தி 2017ஆவது வருஷம் ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு வீட்டை கொடுத்தாருங்க. அண்ணா நகர்ல நல்ல ஒரு வீட்டை கொடுத்தார். அந்த வீட்டினுடைய மதிப்பு, மீண்டும் சொல்லுகிறேன், மன்னித்துக் கொள்ளுங்கள், தேவ நாம மகிமைப்படுவதாக சொல்கிறேன், 7 கோடி ரூபாய் அந்த வீடு. அந்த வீடு 7 கோடி ரூபாய். 90ஆவது வருஷத்துல 50 பைசா டீக்கு இல்லாம நான் வழி இல்லாமல் நின்று கொண்டிருந்தேன். 2017 7 கோடி ரூபாய்க்கு ஆண்டவர் எனக்கு வீட்டை கொடுத்தார். ஆமென். அதோட நிறுத்தலைங்க. அதே ஆண்டவர் 2023ஆவது வருஷம் 22 23ஆவது வருஷத்துல வெக்கத்தை விட்டு நான் சொல்றேங்க, அதே ஒரு சூழ்நிலை, பிசினஸ் நெருக்கடி வந்தது. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகணும், கையில போட காணிக்கை கிடையாதுங்க. இந்த இடத்துல இருந்து உண்மையை நான் சொல்றேன், என் மனைவிக்கு மாத்திரம்தான் இது தெரியும். இந்த காணிக்கை போடுறதுக்கு 10 ரூபாய் பணம் இல்லை எங்க கையில. ஆலயத்துக்கு கிளம்பியாச்சு, எங்கேயாவது பணம் வச்சிருப்பேன், போய் தேடி பார்த்தா இல்ல. நெருக்கடிகள். இப்படி உடஞ்சு போய் உட்காந்துட்டேன் சோஃபால. மனைவி கேட்டாங்க, ஏன் அமைதியா இருக்கீங்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. இல்லை ஏதோ யோசித்துக்கிட்டு, என்ன சொல்லுங்க? இல்லை ஒன்றும் இல்லை. இல்லை ஏதோ நடக்குது, சொல்லுங்க நீங்க, என்னாச்சு? காணிக்க போட காசு இல்லை. இப்படி ஆண்டவர் நம்மளை வறுத்தெடுக்கிறாரே, என்னதான் ஆண்டவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு? ஏதாவது சொன்னாலாவது நமக்கு தெரியுமே, சொல்லவும் மாட்டேங்கிறாரு. இப்படி ஒரு நெருக்கடி ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, இன்னும் என்ன செய்யணும்னு நினைச்சுக்கான்னு தெரியலையே. காணிக்க போட பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆண்டவர் கொண்டு வச்சிருக்காரு நம்மள அப்படின்னு. மனைவி ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதுக்கே நீங்க கவலைப்படுறீங்க? நீங்க ஏன் கவலைப்படணும்? எத்தனை ஆலயங்களை கட்டி கொடுத்துருக்கிறீங்க, எத்தனை ஊழியங்களை தாங்கி கொண்டு இருக்கிறீங்க. அவர் கொடுத்தா நீங்க கொடுக்க போறீங்க, அவர் கொடுக்கல நீங்க கொடுக்கல, நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? அதை குறிச்சு யோசிக்காதீங்க. இருந்தா கொடுக்க போறீங்க, வச்சுக்கிட்டு கொடுக்கலன்னா தான் தப்பு. இல்ல கொடுக்கல, கொஞ்சம் யோசித்து பாருங்க. எதற்காக சொல்லுகிறேன்? எங்க இருந்த என்ன எங்க கூட்டிட்டு போனாரு, திருப்பி ஏன் இங்க கூட்டிட்டு வந்தாரு? ஒரு தீவிலே விழ வேண்டியதுதான் இருக்கும். எதற்காக அந்த தீவு? கற்றுக்கொள்வதற்காகத்தான். கற்றுக்கொள்வதற்காகத்தான் ஆண்டவரை கொடுத்திருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. நம்முடைய பிரயோஜனத்துக்கு அவர் நம்மை தண்டிக்கிறான்னு சொல்லி இந்த வசனம் வரும். எடுத்து கொஞ்சம் வாசிங்களேன். எதற்காக நம்மை சிட்சிக்கிறார்? எபிரேயர் நினைக்கிறேன். எபிரேயர். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எதற்காக சிட்சிக்கிறாங்க? நம்முடைய பிரயோஜனத்திற்காகத்தான். நம்முடைய பிரயோஜனத்துக்காக தான் நம்மை சிட்சிக்கிறார். இந்த காலகட்டங்களில் ஆண்டவரை குறித்து 25 வருடங்களாய் என்னை ஆசீர்வதித்த போது நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டதை பார்க்கலாம். இந்த நாட்களில் அதிகமாய் அறிந்திருக்கிறேங்க ஆண்டவரை குறித்து. எதற்காக ஆண்டவர் அனுமதிக்கிறார்? அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும், அவர் எப்படி வேண்டாலும் நம்மை அழைத்து கொண்டு போவார். ஆனால் அழைத்து கொண்டு போகக்கூடிய பாதைகள் எப்படி இருந்தாலும் ராயனுக்கு முன்பாக நீங்களும் நானும் நிற்க வேண்டுங்க. வழியில என்ன தடைகள் வேண்டுமானா இருக்கலாம். பெரிய ஒரு தீவு எல்லாருக்கும் உண்டுங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு
எல்லாருக்கும் உண்டு. என்னடா அது முதல் செய்தியில ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்கலான்னு வந்தோம், இப்படி சொல்ற நீங்க நினைக்காது. ஆண்டவர் வைத்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு தீவை. அந்த தீவு எதற்காக என்று சொன்னால் நம்மை நம்முடைய பிரயோஜனத்துக்கு என்று அவர் நம்மை சிக்ஷிக்கிறார் ஒழிய அவர் நம்ம அள வச்சு பார்க்கணுங்கிறது அவருடைய திட்டம் கிடையாதுங்க. ஏன் இவ்வளவு ஓடினாரு பாருங்க. இன்றைக்கு சத்துரு நம்மை வெட்கப்படுத்த நினைக்க பார்க்க இல்லைங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிக்ஷை வைத்திருக்கிறார். ஏன் அந்த சிக்ஷை? நாம் கற்றுக்கொள்ளும்படியாகத்தான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை எடுத்து கடைசி பகுதி. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை கடைசி பகுதி. இல்லம்மா, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு, தேவனுடைய விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கும் எனக்கும் சுதந்திரம் இங்கே இல்லைங்க, பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கப்பல் பிரயாணத்துல, இந்த வாழ்க்கை என்கின்ற கப்பல் பிரயாணத்துல அநேக எதிர்ப்புகள் நமக்கு இருக்கலாங்க. சூறாவளி காற்று நமக்கு விரோதமாக வரலாம். வெளிச்சத்தை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்கலாம். இருளான ஒரு சூழ்நிலை நமக்குள்ளாக ஏற்படலாம். நாம் எதிர்பார்க்க பிரகாரமாய் போகாது. ஆனாலும் கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பிரயோஜனம், நம்முடைய சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்க. அடுத்த வசனம், இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம். எவ்வளவு காலம்? கொஞ்ச காலம். எல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்க. கொஞ்ச காலம் தாங்க. இதெல்லாம் கொஞ்ச காலம் தாங்க. இந்த உபத்திரவங்கள்லாம் கொஞ்ச காலம் தாங்க. இந்த தீவுல எவ்வளவு நாள் இருந்தாங்க அவங்க? மாச கணக்குல கிடையாது, வருஷ கணக்குல கிடையாதுங்க. அங்க கூட பாருங்க, அந்த பவுலின் மூலமாய் தேவ நாமத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்தினார். பவுலின் மூலமாய் தேவ நாமம் மகிமைப்படுகிறது. அந்த தீவுல விழ வேண்டியது இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் தான் அவருக்கு சொன்னாருங்க. சொன்ன பிரகாரம் ஆண்டவர் தீவுல விழ வைத்தார். மீண்டும் அழைத்து கொண்டு போய் அந்த ராயனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினதை போல உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை பிடித்து விசுவாசத்துடன் நடக்க வேண்டும். என்ன வந்தாலும் பரவாயில்ல. தாவீது ஜெபித்ததை போல, நீர் எனக்கு துணை நின்று என்னை தேற்றியதை அவன் பார்த்து வெட்கப்படணும் ஆண்டவரே. அவன் பார்த்து வெட்கப்பட முடியாத அளவிற்கு எனக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை நீங்க காமிக்கணும் ஆண்டவரே. ஆமென். முடிஞ்ச அந்த வசனத்தை வீட்டுல போய் எல்லாரும் எழுதி வச்சுக்குவோம். நம்ம இதை பார்க்க நமக்கு விசுவாசம் வரணும். ஆண்டவரே, இந்த பிரச்சனை இல்ல, இதுவன் இந்த பிரச்சனையின் மூலமாக என்னை சோர்வடைய பண்ணுகிற அந்த பிசாசை வெட்கப்படும்படியான ஒரு அனுகூலமான அடையாளத்தை என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுக்கு, எனக்கு நீங்க செய்து கொடுக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் பேசுகிற போது, நாம் விசுவாசத்தோடு வார்த்தைகளை சொல்லுகிற போது சத்துரு ஓடி போவான். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷகுமாரன் வரும்போது எதை பார்க்கிறாருங்க? விசுவாசத்தை தான் பார்க்கிறாரு. விசுவாசிகளாகி நாம் விசுவாசத்துல எந்த அளவிற்கு நாம் இருக்கிறோம்? சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று சொல்லி நான் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன் என்று பவுல் சொன்னதை போல நீங்களும் நானும் இந்த காலை வேளையில நமக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகத்தான் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போவார். அதுல என்ன தடைகள் வரலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், சரீரத்துல பலவீனம் இருக்கலாம், வர முடியாத ஒரு சூழ்நிலை பாஸ்டர் சொன்னதை போல. ஆனாலும் கர்த்தர் கூட்டியிருந்த காரணம் அவருக்குள்ள விசுவாசம் பலவீனமாக இருக்கவில்லை. சரீரத்தில் பலவீனம் இருக்கலாம், ஆனால் அவருடைய விசுவாசத்துல பலவீனம் இல்லை. பாஸ்டரை அழைத்து கொண்டு கர்த்தர் இந்த இடத்தில் நிற்க வைத்திருக்கிறார். சத்துரு வெட்கப்படும்படியாக இந்த இடத்துல அவர் நினைச்சிருப்பார். சத்துரு நினைஞ்சிருப்பான், இந்த வருஷம் போக முடியாது ஆபிரகாம் பாஸ்டர், சரி ஆசீர்வாதம் பாஸ்டர் போக முடியாது. இல்லப்பா, எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, இது உங்களுக்கு ஒத்து வராது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கன்வென்ஷன் வருஷம் வருது, அடுத்த வருஷம் கூட வரலாம், போய்க்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவருடைய விசுவாசத்தில் அவர் பலவீனமாக இருக்கவில்லை. சரீரத்துல பலவீனம் இருக்குது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்குள்ள விசுவாசம் எப்படி இருக்குது? சரீரம் பலவீனமாக இருந்தாலும் விசுவாசம் பலவீனமாக இருக்குதா? அல்லது அந்த ஆபிரகாமை போல நாம பேசுகிறோமா? பவுலை போல நீங்கள் நானும் பேசுகிறவர்களா இருக்கிறோமா? இருக்கிற இடங்களை கண்களை மூடலாம். இந்த காலை வேளையில ஒரு தீவுல விழ வேண்டியது இருக்கும். ஆனால் அந்த தீவு நமக்கு நிரந்தரம் கிடையாது. துன்பப்பட வேண்டியது அவசியமாதலால் கொஞ்ச காலங்கள் நீங்கள் அதில் இருந்து நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்குது. அந்த தீவுக்குள்ளாக அழைத்து கொண்டு போன கர்த்தர் மீண்டுமாய் அந்த தீவில் நம்மை வெளியே அழைத்து கொண்டு வருகிறவராய் காணப்படுகிறார். கண்களை மூடலாம். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல காலை வேலைக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு விசுவாசம் இருக்குப்பா. விசுவாசம் இல்லாமல்லாம் இல்லை. இந்த விசுவாசத்தின் அளவு இந்த நாளில் அதிகரிக்கணும் ஆண்டவரே. அந்த உச்சத்துக்கு நாங்கள் நிற்கணும் ஆண்டவரே. எங்கள் பிரச்சனையை பார்த்து நாங்கள் பேசணும் ஆண்டவரே. பிரச்சனையை பார்த்து நாங்கள் பயந்து போய்விடக்கூடாது ஆண்டவரே. எங்களோடு கூட இடைப்படுங்க. அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளாக வர்த்திக்கப்படும்படியாக நீங்க பேசுங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை ஆண்டவரே பார்த்து நாங்கள் பேசணும் ஐயா. நடத்துங்கப்பா.
உடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பவுலுக்குள்ளாக இருந்த அந்த விசுவாசம், ஆபிரகாமுக்குள்ளாக இருந்த இந்த விசுவாசம் இந்த நாளில் எங்களுக்குள்ளாக இருந்து எங்களை நடத்தி கொண்டு போக வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நீங்கள் வரும்போது எங்களிடத்தில் விசுவாசத்தை நீங்கள் பார்க்கிற தேவன், எங்களுடைய விசுவாசத்தின் அளவை நீங்கள் பார்க்கிற தேவன். எத்தனை வருட விசுவாசி நீ, உனக்குள்ளாக விசுவாசத்தின் அளவு இவ்வளவுதானா என்று நீங்கள் கேட்டால் நாங்கள் எங்கு போய் நிற்க முடியும் ஆண்டவரே? எங்கள் ஆவியை உயிர்ப்பிங்கப்பா. எங்கள் ஆவி இன்னும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். தாவீதை போல நாங்களும் ஜெபிக்கணும் அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த நல்ல காலை வேளையில் ஆவியானவர் எங்களோடு கூட நீங்க இடைப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட தகுதி இந்த நாள் எங்களை தந்து இன்னும் உயிர்ப்பிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.